ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கு நடந்த நாமினேஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறேன். நான் நாமினேஷனில் வந்து ஒரு நல்ல நபருக்கு வந்து ஒரே ஒரு பெரிய தவறு செஞ்சாலும் அவர் அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து சில பேர் வந்து வேலிடே இல்லாமல் சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லாங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நாமினேஷன் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணலை. ஓகேங்களா, உங்களுக்கு எதனா எஃபெக்ட் ஆகிருந்தால் நாமினேஷன் பண்ணலாம். பட் அது தவிர்த்து அவங்களுக்கு ஆயிடுச்சு இவங்களுக்கு ஆயிடுச்சுலாம் நாமினேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே மக்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீட்டிலேருந்து பல பேர் போய் சேரும். அதனால் அதை பார்த்து உதவி பண்ண மக்கள். நாமினேஷனில் சிக்கிய நபர்கள் யாருன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன பேசுனாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இதில் மாட்டினது வந்து எஃப்ஜே, திவ்யா, கமருதீன், பாரு, பிரஜன், அமித், சாண்ட்ரா, விக்ரம், வினோத், கனி மற்றும் சுபிக்ஷா. ஸோ யாரெல்லாம் எஸ்கேப் ஆகிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரம்யா, ஸோ கேப்டன் இந்த வாரம் அவங்க வந்து நாமினேஷன் பண்ண முடியாது. சபரி, ஆரோரா, வியானா, ஸோ இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஸோ வியானாலாம் எப்படி மிஸ் ஆனாங்கன்னு தெரில. ஆரோரா வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சபரி வந்து எப்பவுமே வந்து தெரிஞ்சது தான். ஸோ யாருக்கு பேச்சும் வம்பு தொண்டுக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு கேம் ஒன்று கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த கேம் வந்து கரெக்டு கிடையாது. ஸோ நல்லா அடித்தானா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் சபரிக்கு அந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. பட் அவர் வந்து அதை வெளிக்காட்டிக்க மாட்டுறாரு. ஸோ முதல்ல வந்து பாரு வந்திருக்காங்க. பாரு வந்து எஃப்ஜே நாமினேட் பண்ண. எஃப்ஜேக்கு வந்து அந்த வேலிடான ஒரு ரீசன் என்னன்னா வந்து கை அறுத்து இருக்குது, அது உண்மை தான். பட் சரியாகிறதுக்கான கெப்பாசிட்டிலாம் இருக்குது. அந்த காயம் வந்து அவ்வளோ பெரிய காயம் கிடையாது. பட் எஃப்ஜே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்வதி நல்லா வேலை செய்யட்டும். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்ல வன்மம் அவங்க மேலே வந்து ரொம்ப வன்மத்தை வச்சு நல்லா வேலை செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் என்னை கேட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஒரு 15 பேர் சமைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் ஒரு 15 பேர் காய்கறி கட் பண்ணணுன்னாலே வந்து ஒரு 5 பேர் 4 பேர் இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கணும். ஒரு 3-4 பேராக இருக்கணும். சமையல் தெரியாத பார்வதி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது எஃப்ஜே அவர்கள் கொஞ்சம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்வதி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து எஃப்ஜேக்கான நல்ல மரியாதையும் அதில் ஏதாவது கெட்டு போயிடுச்சு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அதனால் வந்து எஃப்ஜே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அமித்தை வந்து சொல்லியிருக்கேன். அமித் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூ மந்த்லி வருது தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை மாதிரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வந்து அந்த லெட்டர் பற்றி வந்து சொல்லும் போது அவர் ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் வந்து இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ண தேவையில்ல, வேறு எதனா கூட சொல்லியிருக்கலாம். பார்வை நீ வந்து ஒரே விஷயத்தில் 100 வாட்டி பேச ஏதாவது ஒன்று பிளா சொல்லியிருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம் சொன்னது வந்து உண்மையிலே மிகப்பெரிய தவறு. இது வந்து இவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து எங்கே போனாலுமே அவர் வந்து துரத்திட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அந்த ஒரு விஷயத்த மட்டும். அப்புறம் ரெண்டாவதாக வினோத் வந்திருக்காரு. வினோத் வந்து திவ்யா மற்றும் விக்கல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திவ்யா என்னன்னா ஒரே விஷயம் தான், அவங்க வந்து நான் என்ன பேசினாலுமே வந்து அவங்க வந்து நான்ட்டுன்னு கிடையாது, யார் பேசினாலுமே வந்து அவங்க பேசுகிற வரைக்குமே கேட்குறாங்க. பட் வந்து ஆப்போசிட்டில் பர்சன் கேட்கும்போது அது பெருசாக ரியாக்ட் ஆகாமல் டப்புன்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ திவ்யா அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து வந்து ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை அறன்னு அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து திவ்யா அவர்கள் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விக்ரம் வந்து வினோத்லாம் சொன்னார், அவர் எனக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காரு, ஸோ என்னோட காம்படிட்டர் மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. விக்ரம் வந்து கானா வினோத்துக்கு காம்படிட்டர்னு கேட்டால் நம்மளுக்கு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து அவரோட மைண்ட் செட்டில் அப்படி இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து வியானா வந்திருக்குங்க. வியானா வந்து ஸோ விக்கல்ஸ் மற்றும் வினோத்தை சொல்லியிருக்காங்க. விக்கல்ஸுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கேம் விளையாடுறாரு, நல்லா விளையாடுறாரு, இந்த மாதிரி வந்து அவர் வந்து எனக்கு காம்படிட்டராக இருக்கார், இந்த மாதிரி வந்து சில விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவர் க்ளோஸாக இருக்கிறதால இல்லை எல்லா விஷயத்துமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கானா வினோத்துக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து டே 1லேருந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்லேருந்து கானா வினோத்துக்கும் வியானாக்கும் அந்த ஒரு செட் ஆகலை, சின்ன கம்யூனிகேஷன் இஷ்யூ அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை வந்து பிடிக்கலன்னு ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாலுமே பிடிக்காதுன்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து 4ஆவதாக விக்கல்ஸ் வந்திருக்காரு. விக்கல்ஸ் வந்து பிரஜன் மற்றும் திவ்யா சொல்லியிருக்காரு. பிரஜன் வந்து இவருக்கு காம்படிட்டர் ஏதோ சொல்லியிருந்தார், என்கிட்ட நல்லா கேம் விளையாடுறாரு இல்லை ஈக்குவல் கேம் விளையாடுறாரு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு ரீசனு. திவ்யா வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, ஸோ கரெக்டாக இருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக தான், திவ்யா யாருக்கிட்டுமே சரியாக பேசுறது கிடையாது. ஸோ திவ்யா வந்து அந்த 2 பேர் கூட தான் பிரஜன் மற்றும் வந்து சாண்ட்ரா கூட மட்டும் இருக்காங்க, அந்த சேஃப் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் திவ்யா வந்துருங்க. திவ்யா வந்து கமருதீன் மற்றும் வினோத். ஸோ கமருதீன் என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் வந்து அது டாஸ்க் விளையாடும் போது வந்து திவ்யா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விட்டாரு. என்ன வேணா என்ன சாப்பிட்ற நீ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட்டாரு. சாப்பாடு தான் சாப்பிட்றியா அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து அவங்க கூட ட்ராவலே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நேற்று கூட வந்து அந்த துண்டிப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கமருதீன் கூட அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே எனக்கு வேணாம், கமருதீனே எனக்கு வேணான்ற மாதிரி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்குமே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ திவ்யா ஒருவேளை கானா வினோத் வந்து அவர் கானா சிங்கரு, அவர் கொஞ்சம் வேறு மாதிரின்னு சொல்லி பேச மாட்டுறாங்களா என்னன்னு தெரில. பட் அவர் பேசும்போது எதுவுமே வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து பிடி கொடுத்து பேச மாதிரி தெரில. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதனால் வந்து கானா வினோத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனி வந்து பாரு மற்றும் பிரஜன். ஸோ பாருக்கும் கனிக்குமே மெர்ஜ் ஆகாது. ஸோ ஓகேங்களா. அதனால் வந்து பார்வதி வந்து அவங்க வந்து இந்த கிச்சன் டாஸ்கில் வந்து அந்த சாரீ எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்களா, அது நான் போய் அவங்ககிட்ட போய் கேட்குறேமா, நான் இந்த ட்ரெஸ்ஸில் போய் கேட்குறேமான்ற மாதிரி சில ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்கள வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லலாம். ஸோ கனிக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ பார் வந்து என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா, என்கிட்ட சண்டை போடுறா, என்கிட்ட சரியாக பேச மாட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கலாம். பட் வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நான் போய் அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறமான்ற மாதிரி அவங்களுக்கு பார்வைக்கு தோணியிருக்கலாம். இந்த ஒரு ரீசன் வந்து எனக்கு என்ன கேட்டால் வேலிடாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பிரஜனை சொல்லியிருக்காங்க. பிரஜனுமே வந்து சரியாக வந்து கேம் விளையாடுற மாதிரி இருக்காருன்ற மாதிரி சில ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரஜனுக்கு அவங்களுக்குமே வந்து செட் ஆகலையா என்னன்ற வந்து அந்த கிளியராக தெரியல. அப்புறம் சாண்ட்ரா வந்துருக்காங்க. சாண்ட்ரா வந்து அமித் மற்றும் கமருதீன். ஸோ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுதான் சொல்ல வராங்க, சாண்ட்ராக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அமித் கூட கிடையாது, கமருதீன் கூட கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, ஸோ அமித் வந்து பாருக்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரதெல்லாம் ரெகுலராக தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையன்னு சொன்ன விஷயம் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கமருதீனுக்குமே வந்து திவ்யா கிட்ட வந்து அவர் வந்து டாஸ்க்லேருந்து வேறு மாதிரி விளையாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து சாண்ட்ராக்கு வந்து ஸோ இந்த நாமினேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு எதனா அஃபெக்ட் ஆகிருக்கா, உங்களுக்கு எதனா பிரச்சனையா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீ கிரியேட் பண்ணிவிட்டு நாமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேலிடே கிடையாது. அவங்க ஆல்ரெடி நாமினேட் பண்ணுறாங்களா, நீங்கள் உங்களுக்கு எதனா பிரச்சனை, உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள நிறைய பேர் பிரச்சனை வரும், அவங்கள வந்து பண்ணியிருக்கலாமான்றது என்னோட கருத்து. ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன், நான் தவறு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்திருக்கு. ஆதிரை வந்து எஃப்ஜே மற்றும் கனி. ஸோ எஃப்ஜே வந்து ஆதிரை சொல்லிட்டாங்க, எஃப்ஜே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. ஸோ வெளிலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ்கிட்டே அப்போ இதுவும் கேட்டாங்க, பர்மிஷன் கேட்டாங்க, வெளியில் இருந்து நடந்ததெல்லாம் பார்த்து சொல்லாமான்ட்டு அவரை ஓகேன்ட்டார். அதனால் வந்து எஃப்ஜே வந்து யார்கிட்டே உண்மையாக இல்லை, சரியாக இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து இவங்கள்ட்ட க்ளோஸாக இருந்தார். ஆதரவு போனதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்றும் கிடையாது. அடுத்த காதில் தேடி போயிட்டே இருந்தார் எஃப்ஜே. இதுதான் வந்து உண்மை. கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜே என்ன செய்தாலுமே வந்து கனி அவங்களுக்கு தெரியுது அவன் செய்கிறது தப்பு தான்ட்டு. ஆனாலும் வந்து அவருக்கு பிடிச்ச நபர்ன்றதால நிறைய விஷயங்கள்லாம் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா வந்து ஆதிரி வெளிலேருந்து கேம் பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஸோ கேம் பார்த்துட்டு வந்து நம்ம கனி செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனி வந்து அப்படியே பண்ணுறாங்க. எஃப்ஜே பண்ணுறது தவறுகளை வந்து எதுவுமே வந்து சுட்டி காட்டுறதும் கிடையாது, எதுவும் சொல்கிறதும் கிடையாது. அவனை தான் க்ளோஸ் ஆந்தில் நீ பண்ணுறது தவறடா சரிடான்னு சொல்லியிருக்கணும். பட் வந்து அவங்க சில விஷயத்த வந்து மறைக்கிறாங்க, சில விஷயத்த மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து முந்தானத்து பெட்ரூமில் வந்துட்டோம், அந்த ஒரு டாபிக் கேட்டிருந்தேன், வியானா கூட எப்படி இருக்குது, ஆதிரி கூட எப்படி இருக்குது, இந்த விஷயம்லாம் ஓகே ஆன மாதிரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்ட மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நிறைய விஷயங்களை வந்து அவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஜன் வந்திருக்காரு. ஸோ பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, அமித் அந்த ஒரு மேட்ரு தான் சொல்கிறாரு, பாருக்கிட்ட வந்து தப்பாக நடந்து நிறைய வேறு மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறேன். நானே கேட்குறேன், பிரச்சனை உங்களுக்கு 1000 பேர் உங்களை நாமினேட் பண்ண அந்த மாதிரி வேலிடாக பண்ணுங்கள். அமித் பண்ண தப்பு தான், பட் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகுதோ அதை பற்றி நாமினேட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறது மக்களும் சுவாரஸ்யமாக இருக்கும், டாஸ்க்கும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ கமருதீனுக்குமே அந்த ரீசன் தான் சொன்னார். திவ்யா கூட வந்து சரியாக ஒரு மாதிரி பேசினார், இந்த மாதிரிலாம். ஸோ திவ்யா சொல்லிப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் என்னோட கருத்து. அது யாருமே இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஆரோரா வந்தாங்க. ஆரோரா வந்து பார்வை தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ கமருதீனால இவங்க 2 பேர் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஆரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பாரு வந்து என்னை வந்து அந்த நாமினேஷன் பண்ணுறதுல வந்து எல்லாருமே நாமினேட் பண்ணாங்க. பட் என்ன வந்து குறிப்பாக நாமினேட் பண்ணி என்னை வெளில அனுப்பணும், நான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி என் மேலே வந்து பயங்கரமாக வன்மத்தை சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரோரா வந்து மைண்ட் செட் ஆகிட்டாங்க. கமருதீன், ஆரோரா, பாரு இந்த ஒரு ட்ரையாங்கில் போயிட்டுருக்க மாதிரி வந்து அவங்களோட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்வை நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவை நாமினேட் பண்ணாங்க. திவ்யாவுக்கு வந்து நல்லா கேம் ஆடுற கெப்பாசிட்டிலாம் இருக்குது, பட் வந்து அவங்க அது மாதிரி விளையாட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சில ரீசன் சொல்லி அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித் வந்து பிரஜன் மற்றும் திவ்யா.
ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கானா வினோத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ கானா வினோத்தை வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஸோ கானா வினோத்துக்கு நல்ல கேம் இருக்குது, நல்ல ஸ்போர்ட்டிவான மனுஷன், நல்ல டேலண்ட் இருக்குது, எல்லாமே அவர் வந்து இந்த 2 வாரமாக வந்து ஷோ பண்ணாமலே சுற்றிட்டு இருக்காருன்ற மாதிரி வந்து அவர் வந்து மாற்றணும். நீ இந்த மாதிரி நாமினேஷன் போட்டால் அவர் மாறுவார், அவர் நாமினேஷன் உள்ள வரணும், அப்போ தான் அவருக்கு அந்த ஃபயர் வரும்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் வந்து அமித் வந்து பிக் பாஸ் கிட்ட கன்சிடர் பண்ணார். முன்னாடியே சொன்னார், நான் இது நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லையான்னு தெரிலன்ட்டு. பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் பண்ணுறது நல்லது தான், நீங்கள் இந்த விஷயங்களை போய்ட்டு டைரெக்டாக அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஸோ நாமினேஷன் பண்ணுறதால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தெரியாமலே போயிடும், அவர் பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே பிரஜன் கிட்ட போயிட்டாரு. ஸோ பிரஜனோட ஆட்டிடியூட்லாம் எனக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரி வந்து கேம் விளையாடுறாரு, ஸோ அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகல மாதிரி பிரஜனை சொன்னார். அதுக்கப்புறம் திவ்யாவும் சொன்னார், திவ்யாவோட ஆட்டிடியூட்னு சரியில்லை, அவங்க பேசுகிற விதம், அவங்க பண்ணுற இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வந்து சில விஷயங்கள் நாமினேஷன் சொல்லி பண்ணிட்டாரு. அப்புறம் ரம்யா வந்தாங்க. ரம்யா வந்து எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த பாரு மேட்ரு தான் வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ கையில் அடிப்பட்டது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, ஸோ அவர் வந்து உண்மையாக இருந்துக்கலாம், இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்து யாரை வந்து நாமினேட் பண்ணணுன்றது தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் அவங்கள பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து அவங்க அப்பா பேரை வச்சு தான் வந்து அவங்க வந்து ரொம்ப கேம் விளையாட்டுருக்காங்க, அவங்களுக்கான ரியல் கேம் கொண்டு வரல, ஸோ அவங்களோட டேலண்ட் வந்து ஷோ பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டேலண்ட் இருக்கிறத அவங்க ஷோ பண்ணணும், அவங்க அப்பா பேரை வச்சுட்டு வந்து அவங்க வந்து ஷோ வந்து ஒரு ரன் பண்ணுறாங்க மாதிரி ஏதோ ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன். ஸோ கமருதீன், திவ்யா மற்றும் சாண்ட்ரா. ஸோ திவ்யா வந்து அந்த டாஸ்க்கும் சரி, அது தவிர்த்தும் சரி, ஸோ நம்ம கமருதீனுக்கு திவ்யாவுக்கு மேட்ச் ஆகலை, ஸோ சிங்க் ஆகலை. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு நல்ல டேலண்டட் பர்சனு, பட் அவங்க வந்து இது வரைக்குமே வந்து கிளாசிக்கல் டான்ஸரு ப்ளஸ் ஆக்டர் இது மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காங்க தவிர அவங்க எதுவுமே வந்து வெளிப்படையாக கேம் விளையாட மாதிரி தெரிலன்னா இது வேலிடான ஒரு ரீசன் தான். அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு, ஒரு சும்மா ஒரு நடனம் ஒன்று போட்டிருக்கலாம் வீட்டுக்குள்ளே, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க ஹெல்த் எப்போ நல்லா இருக்குமோ பார்த்து பண்ணியிருக்கலாம், அது வந்து அது பண்ணலை. அப்போ சுபிக்ஷா வந்து எஃப்ஜே மற்றும் கமருதீன். ஸோ சுபிக்ஷாவும் சில ரீசன்ஸ் வந்து எஃப்ஜேக்கு சொல்லி பண்ணாங்க. அவர் வந்து தலையாக இருந்தார், பட் அந்தளவுக்கு கேம் விளையாடல, சரியாக ப்ளே பண்ணாத மாதிரி இருக்குது, அவரோட கேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து சில ரீசன் சொன்னாங்க. அப்புறம் கமருதீனுமே வந்து அவரோட கேம் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் சபரி வந்து பாரு மற்றும் எஃப்ஜே சொல்லியிருந்தான். ஸோ பாரு வந்து அவர் சொன்ன ரீசன்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பட் எஃப்ஜேக்கு வந்து அந்த பாரு ரீசன் தான் சொல்லியிருக்கான். ப்ளஸ் வந்து கேம் இன்னும் நல்லா ஆடணும் எஃப்ஜேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். ஏன்னா வந்து மொட்டைக்கட்டை வயசுலேயே வந்து எஃப்ஜேக்கு தனியாக எழுதியிருந்தான், டேய் நீ தம்பி நீ வந்து வந்த வேலையை மட்டும் பாரு, வேறு வேலையை பார்க்காத மாதிரி சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நாமினேஷன் பண்ணியிருக்கான். மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண. மக்களை நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.